குளிர்காலத்துல சுட சுட ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டிங் டிங். ஆஹா, வாசனையே மூக்க தொலைக்குது. பார்க்கவும் சூப்பரா இருக்கே. அப்பப்ப இந்த மாதிரி விசேஷமா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஹட்டோரி. இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கோ அதே அளவுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு நாம நிறைய பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்றதுன்னா என்னம்மா? டிங் டிங். அனாவசியமா வெளியில எதுவும் வாங்காம சிக்கனம் பண்ணணும். ஓ அப்படியா? ஆமாப்பா, பெட்ரோல் விலை கூட ஏறி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் கொஞ்ச நாளா அத பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன யோசனை. நாம பேசாம ஹீட்டிங் காஸ்ட குறைச்சோம்னா சிக்கனம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எவ்வளவோ சொல்ற. சரி அட்டோரி, ட்ரை பண்ணி தான் பாத்துடலாமே. அப்படியே செஞ்சிருவோம். ஓகே, அப்ப பாத்துடலாம். உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஓகேமா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? ஹே! ஏன் என்னாச்சு? இப்ப எதுக்காக ஆஃப் பண்ண? கரண்ட் மிச்சப்படுத்தலான்னு தான், வேற ஒண்ணு இல்ல. ஓ ஆமா, அதுவும் சரிதான்ல. அம்மா, தண்ணி வேஸ்ட் ஆகுது, நிறுத்துங்க. எல்லாரும் சிரிப்பாங்க. பசங்களுக்கு பிடிக்குதா இல்லையா? பெரியவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் சொல்ற காமெடி. ஏய், இது எதுக்குப்பா ஆஃப் பண்ணீங்க? நாம தான் பணத்தை சிக்கனம் பண்ணணும்னு பேசிக்கிட்டோம்ல, அதுக்கு தான்ப்பா இப்படி பண்ணேன். ஓகே ஓகே, நீ சொல்றது சரிதான். பரவாயில்ல அட்டோரி. அப்பா, குளிர் தாங்கல. உள்ள போய் ஹீட்டர் போட வேண்டியதுதான். அட்டோரி இல்ல, கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி விட்டு இருந்தா கால் போயிருக்கும். நாம பணத்தை சிக்கனம் பண்றோம், மறந்துட்டியா? ஆமாமா, லைட்டா மறந்துட்டேன். பணத்தை மிச்சம் பண்ணலாம், பணத்தை மிச்சம் பண்ணலாம்னு இப்படி இம்சை பண்றானே. என்ன பண்றீங்க? என்ன விட்டுருக்க? சூப்பர். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி. ஏ கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. என்னப்பா, வெளியில விட வீட்டுக்குள்ள இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. குளிர் தாங்க முடியாம தான் இந்த Dress போட்டுட்டு இருக்கேங்க. ரொம்ப குளிரா இருக்கு. எதுக்கு அட்டோரி சொன்னதுக்கெல்லாம் ஓகே பண்ணனு இப்ப ஃபீல் பண்ற. இந்த வெதருக்கு எப்படி சூடா சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. என்ன அட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் குளிரவே இல்லையா? இவ்வளவு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு குளிரா இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு எப்பவும் எதமா தான்ப்பா இருக்கும். நிஞ்சாக்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். டிங் 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 டிங். அத பத்தி நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடுங்குது, முடியல. இந்த குளிர்ல இதுக்கு மேல சாப்பிட முடியல. இதை எப்படி குறைக்கிறது? சுடு தண்ணியில குளிச்சிட்டு போய் படுத்தா தான் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அப்பா இருங்க, நானும் வரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? பணத்தை மிச்சம் பண்ணல, அதான் சுடு தண்ணி இல்ல. சுடு தண்ணி நினைச்சு ஐஸ் தண்ணியில குதிச்சிட்டோம். எங்களால முடியல. ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் அடிக்குதே. கெனிச்சி வா, வெளியில போலாம் சீக்கிரம். சின்சோ, அப்பாவும் கெனிச்சியும் எங்கேயோ வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன். நாம கூட அவங்க பின்னாடி போய் எங்க போறாங்கன்னு பாக்கலாமா? கெனிச்சி, நீயும் அப்பாவும் எங்கேயோ வெளியில போறீங்களாமே. எங்க போறீங்க? ஏதோமா இருக்கு. இந்த சூடு எதமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் கெனிச்சி. கிளைமேட் இவ்வளவு நல்லா இருக்கும்போது வெளியில வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க என்னடா இங்க உட்கார்ந்திருக்காங்க. ஷின்சோ, நாம ரெண்டு பேரும் வெளியில போய் சூப்பரா ஒரு சன் பாத் எடுத்துட்டு வரலாம். வரியா? என்ன சொல்ற? சரி. இந்த வெதர் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அப்படியே வெளியே ஒரு ரவுண்ட் போனா நல்லா இருக்கும்.
என்ன இது, இங்க எல்லாம் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இதோ இதுதான் நம்ம மிச்சப்படுத்தின காசு. நாம மிச்சப்படுத்தின காசா? நிஜமாவாப்பா? இந்த மாதிரி குளிர்ல நடுங்கி சாகிறத விட காசு செலவு பண்றதே நல்லது. ஆச்சா, ஆச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சரி, நீங்க எல்லாரும் வெளியில போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். போங்க. இத உங்களோட அப்பாவுக்கும் எடுத்துட்டு போலாம், சரியா? ஆச்சு. ஓ. ஆ? கொஞ்சம் காசை மிச்சப்படுத்துறேன்னு நினைச்சு தப்பா போச்சு. இப்ப ஜுரம் வந்துருச்சு. இப்போ இவங்க இருக்க நிலைமைய பார்த்தா இவங்களால அதை சாப்பிட முடியாது போல இருக்கு. இவங்க 2 பேரால இந்த குளிர கூட தாங்க முடியலையே. டிங் டிங். இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய பண்டிகை. டிங் டிங். டாடி மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே. சரி, இப்ப அதுக்கு என்ன? வழக்கம் போல இந்த வருஷமும் ஜாலியா கொண்டாடலாமே. ஆஹா, இதை எப்படி நான் மறந்தேன்? இத மறந்தேன்னு நினைக்கிறப்ப என்னால நம்பவே முடியல. எனக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அப்படின்னா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா தான் வருவீங்களா? இல்ல, அது வந்து அப்ப நீங்க மட்டும் டெய்லி பார்ட்டின்னு போறீங்கல்ல? இல்ல, இந்த ஆபீஸ் பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் போயே ஆகணும். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னது, இன்னைக்கு நீங்க வீட்ல இருக்க மாட்டீங்களா? சரி, விடு கெனிச்சி. அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல. ஆஹா. நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? சரி சரி, ஏன் கோவப்படுற? என் ஆபீஸ் பார்ட்டி முடிச்சிட்டு நான் நேரா கிளம்பி இங்க வந்துடுறேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. சரி, நான் கிளம்புறேன். பாபர் தான் முதல்ல இந்தியாவுல பீரங்கிய கொண்டு வந்தாரு. அப்ப எல்லாரும் யுத்தத்துல யானையத்தான் பெருசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பீரங்கி வந்து கிளாஸ்ல ஒருத்த தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன். நீ நிம்மதியா தூங்குறியா கெனிக்கி? டிங் டிங். சரி, எதுக்கு இந்த சத்தி மூஞ்சி? இன்னைக்கு இத போட்டுக்கிட்டு மான்ஸ்டரா நடிக்கணும். உங்களுக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணிட்டேன் ஹட்டோரி. யாரு மாஸ்க போடணுமோ அவங்க போட்டு மான்ஸ்டரா பண்ணுங்க. டிங் டிங். அப்ப சரி, நான் ஒரு வேலை பண்றேன். நம்ம எல்லாரோட பேரையும் எழுதி ஒரு பேப்பர்ல வைக்கிறேன். யார் பேர் வருதோ அவங்க தான் மான்ஸ்டரா வேஷம் போடணும். ஆனா இத ஜட்ஜ் பண்றது அம்மாவா தான் இருக்கணும். சரி, நானும் அதானே சொல்றேன். அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எனக்கு. இது எனக்கு. இல்ல இது ஹட்டோரி உனக்கு. எல்லாருக்கும் போனது போக மிச்சம் என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். இரு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த கோடு எங்க போகுது? ஜங் 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 ஜங். இங்க வந்துருச்சு. ஹாய், சிசி மாதிரி தான் மான்ஸ்டர். மாட்னியா? என்ன விட்டுருங்க. இப்படி அழுதா யாரும் உன்னை விட்டுற மாட்டாங்க. கிளம்பு கிளம்பு. கெட்டது வெளியே நல்லது உள்ள. கெட்டது வெளியே நல்லது உள்ள. இவங்க வேற வராங்களே, எங்க போய் ஒளியறதுன்னு தெரியலையே. கெட்டது வெளியே நல்லது உள்ள. கெட்டது வெளியே நல்லது உள்ள. கெட்டது வெளியே நல்லது உள்ள. கடவுளை கண்டுபிடிச்சிட கூடாது. சிசி மாதிரி இங்கதான் இருக்கா. அவனை விடக்கூடாது. மாட்னி. கெட்டது வெளியே நல்லது உள்ள. 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 வேணா கிட்ட வராத, சொன்னா கேளு, அமைதியாரு. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறோம். வேணா வேற வழியே இல்ல. இப்ப பாரு. பயந்து ஓடுறதுனால கோழன்னு நினைச்சீங்களா? கெட்டது வெளியே நல்லது உள்ள. 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 அட போங்கப்பா. அது வாயா இல்ல குப்பை தொட்டியா? டேஸ்டா தான் இருந்தது.
சிஷுமாரு விளையாட்ட நடுவுல சொதப்பிட்டானா எல்லாத்தையும் நல்லா முழுங்கிட்டு இப்ப அழகா மதகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பாரு. விளையாட்டுல ஒரு ஜாலியே இல்லாம போயிடுச்சு ஹட்டோரி. எனக்கு என்னவோ அது சரியா படல. சரி, நடந்தது நடந்து போச்சு. வேற ஏதாவது செய்யலாமா? யோசிங்க. இதுக்கு மேல என்ன செய்யுது, என்ன யோசிக்கிறது? இந்த ஆட்டம் தான் முடிஞ்சு போச்சு. வச்சிருந்த எல்லாமே தீந்து போச்சு. என்னப்பா மறுபடியும் விளையாடலாமா? டிங் டிங், உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். ஏன் அடுத்ததா நீ மான்ஸ்டரா நடிக்க போறியா ஹட்டோரி? இல்ல, அதை விட சூப்பரான ஐடியா இது. அப்ப நம்ம இப்ப அப்பா வாடிக்கு போலாமா? ஆமா, சரி சரி வாங்க, நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாலியா விளையாடலாம். ஓடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன துரத்த நீங்க தயாரா? நாங்க ரெடி. நீங்க ரெடியா? விடக்கூடாது. கேட்டது வெளியே நல்லது உள்ள. என் பங்குக்கு நான் இருக்கிறேன். ஏய், நில்லு, நில்லு. அடிக்காதீங்க, என்ன விட்டுருங்க. நான் எப்படி ஓடுறேன்னு என்ன துரத்துங்க, வாங்க. எங்க போனாலும் விடக்கூடாது. எங்க காணோம்? உள்ள இருக்காரான்னு பாரு. நான் ஒளிஞ்ச இடத்துலயும் காணோம்பா. இங்கேயும் இல்லன்னா ஹட்டோரி எங்கதான் போயிருப்பான்? இங்க கூட அட்டோரிய நான் காணோம். ஹட்டோரி ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துடு. இந்த மாதிரிலாம் எங்க கிட்ட நடிக்காத, சீக்கிரம் வா. இவங்கள சந்தோஷப்படுத்தலாம் நான் நினைச்சேன். ஆனா இவங்க எனக்கே விளையாட்டு காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்க கண்ணுல மாட்டுவேன்? அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். என்னது, அப்பாவா? பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வச்சாங்க. பசங்களோட போய் இந்த மாஸ்க வச்சுக்கிட்டு அசத்திர வேண்டியதுதான். இத பார்த்தாங்கன்னா பசங்க ஷாக் ஆயிருவாங்க. ஹட்டோரி இந்த மாதிரி நம்மள ஏமாத்திட்டானே, எங்க போயிருப்பான்? ஆமா, எனக்கும் அதான் தெரியல. யா, நான் வந்துட்டேன். ஹட்டோரி இங்க இருக்கா? யாரு நினைச்சீங்க? கடவுள் கேட்டது வெளியே நல்லது உள்ள. 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 டிங் டிங், நிஜமாவே அப்பா வந்துட்டாருன்னு சொல்ல வந்து அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே. என்ன ஹட்டோரி அங்க இருந்து வர? என்னது உண்மையான அப்பாவா? உண்மையான அப்பான்னு தெரியாம அவசரப்பட்டுட்டீங்களே. அப்பா இப்படி மயங்கி விழுந்து கிடக்குறாரு. எந்திரிப்பாரா மாட்டாரான்னு தெரியலையே. உங்களுக்காக நான் வீட்டுக்கு அவசர அவசரமா தான் என்னைய அடிச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு எப்ப கோபம் வரும் வராதுன்னு அப்பாவுக்கே தெரியாது. டிங் டிங். அப்பாவோட ஆபீஸ் பேப்பர்ஸ் எப்படி கிடைச்சது? டிங் டிங். இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, எனக்கும் தான். அப்ப அப்பா கிட்ட சொல்லுவோம், எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போக சொல்லலாம். என்ன சொல்றீங்க? சூப்பர், போய் கேட்கலாம். ஆமா, வெளியில போலாம். அப்ப வாங்க, சீக்கிரம் போலாம் வாங்க. வாங்க வாங்க. அப்பா அப்பா எங்களை எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போங்கப்பா. அப்பா உங்களை தான். அப்பா என்ன பண்றீங்க? நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? சாரி பசங்களா, இன்னைக்கு உங்களை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போக முடியாது. என் ஆபீஸ் வேலையே எனக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கா? ஆமா, இன்னைக்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். செய்யலன்னா அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டேன். கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த வேலை வேற. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இதுல என்னதான் இருக்கு? இது எதுக்கு அப்பாவை கஷ்டப்பட்டது? அப்பாவை கஷ்டப்படுத்துற விஷயம் எதுவும் இங்க இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? அதை தூக்கி போட்டுடலாம். ஆமா, நீ சொல்லு சரிதான். அப்பாக்கு இதை தூக்கி போட்டா ஜாலியா இருப்பார்ல. ஆமா ஆமா. எடுத்துக்கோ. அப்படா போட்டுட்டோம். இனிமே அப்பாக்கு இதனால எந்த கஷ்டமும் இருக்காது. ஓகே, போலாமா? போலாம். இவங்க இங்க என்ன பண்றாங்க? இங்க வாயே. என்னங்க? அங்க என் ரூம்ல நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேனே. ஆமா. அதெல்லாம் நீ பாத்தியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். அத மட்டும் என் ஆபீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கல என் வேலை போயிரும். அத ஒப்படைக்கலன்னா வேலை போயிடுமா? உனக்கு இங்க வேலை இல்ல. அந்த பேப்பர் எல்லாம் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு நிச்சயம் வேலை போயிடுமா? கெனிச்சி, அந்த பேப்பர்ஸ் எங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அந்த பேப்பர் அங்கதான் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ். எங்க இருக்கு நான் போய் செக் பண்றேன். நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். ஒருவேளை கிடைச்சா சொல்லுங்க. நிச்சயமான தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. ஆமா. ஏய் ஷின்சோ, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? நாங்க பேப்பரை தூக்கி போடலான்னு போனோம். அதான். ஆமா ஆமா. என்னது, பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுட்டீங்களா? அது அப்பாவோட ஆபீஸ் பேப்பர். அது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, இப்பதான் தெரிஞ்சது. அதை எங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லுங்க. சீக்கிரம் நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். எங்க போச்சு பேப்பர்? எங்க ஷின்சோ? இங்கதான் போட்டோம். ஆனா இப்ப காணோம். எங்க போயிருக்கோம் கென்டி?
இங்கதான் எங்கேயாவது இருக்கோ, தேடலாம். என்ன பண்றான்? பேப்பர் இங்க இருக்கா? இல்ல, அங்கேயும் இல்ல. இங்க இருக்கா? இதுல? ஏய் ஷின்சோ, ஷிஷிமாரு, சும்மா நின்னுக்கிட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அந்த பேப்பர் தேடுங்க, போங்க. அது வந்து போயின்னு கதாலக்காதீங்க, ஒழுங்கா பேப்பர் தேடுங்க. என்ன தேட சொல்ற கெனிச்சி? அது ஒண்ணு இல்ல ஹட்டோரி, நாங்க விளையாடணும், வாங்க வாங்க. பசங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்றானுங்க. நீ எதுக்கு வாய மூடி எங்களை கூட்டி வந்தா நான் அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். முக்கியமான பேப்பரை வெளியே தூக்கி போட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சா ஹட்டோரி உங்களை ரொம்ப திட்டுவால, அதனாலதான். அப்படின்னா சொல்லாத. ஆமா சொல்லாத. அதனாலதான் அந்த பேப்பரை நாமளே தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். இல்லாத பேப்பரை எப்படி கெஞ்சி தேடுறது? அது அங்க இல்லன்னா என்னப்பா, வேற எங்கயாவது இருக்கும், நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த பேப்பரை கண்டுபிடிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு, என்ன நம்பு. என் திறமைக்கு நான் டிடெக்டிவா கூட ஒர்க் பண்ணலாம். ஆஃப்டர் ஆல் இது ஒரு பேப்பர், நான் இதை தேடி கண்டுபிடிக்க மாட்டேனா? என்ன சொல்றீங்க? சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா சொல்றதோட நிறுத்திக்காம பேப்பர் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பா. நல்லா பாருங்க, அது இங்க எங்கேயாவது தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால ஒரு சின்ன பேப்பர் கூட இல்ல. அம்மா என்ன பண்ணது? இல்ல அது என்னோட பேப்பர். அது எதுவும் செஞ்சிராதீங்க. இருங்க சிஷிமாரு, இது என்னோட பேப்பர். ஆஹாஹா, இங்க பாருங்க, அது நம்ம பேப்பர். என்னால முடியல. மொத்த பேப்பரும் இப்ப கெமமாக்கி கையில இருக்கு. நம்ம கிட்டே விளையாண்டா எப்படி கியோ? அதுவும் சரிதான் பாஸ். என்ன ஆனாலும் சரி, அவங்களுக்கு இந்த பேப்பர் கிடைக்கவே கூடாது கியோ. ஆமா பாஸ், அப்பதான் அவங்க எல்லாருக்கும் வீட்ல நல்ல திட்டு கிடைக்கும். சரி கியோ, இந்த பேப்பரை மறைச்சு வச்சிரலாமா? என்ன சொல்ற? ஓகே பாஸ், அந்த வேலையை ஏய் கியோ, அந்த பேப்பரை விட்டாத. பாதே புடி. ஏய் கியோ, விட்றாத. பின்னாடியே போ. ஏய் அந்த பேப்பரை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. விட மாட்டேன். பேப்பர் உங்க கையில கிடைச்சிருமா? டிங் 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 டிங். அந்த பேப்பர் நம்ம கையில கிடைக்கல. ஆமா. அப்படின்னா அந்த கெமமாக்கி வீட்டுக்கு போலாமா? ஆமா, அவன் வீட்டுக்கு போலாம். அந்த கியோவை நான் பாத்துக்கிறேன், கெமமாக்கி நீங்க பாத்துக்கோங்க. ஒரே டிஷும் தான். காணாம போன பேப்பர். இந்த பேப்பரை எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா? இப்பவாவது என் திறமையை ஒத்துக்கிறீங்களா? போய் சொல்லாத, பேப்பரே தன்னால வந்துச்சு. உன்னாலதான் கிடைச்சதுன்னு சொல்ற பத்தியா, அதெல்லாம் டூ மச். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம எப்பவும் இவங்க கூடவே துணைக்கு நான் இருந்துகிட்டே இருப்பேன். அதனால தானே அந்த பேப்பர்ஸ் இவங்கள தேடி வர மாதிரி செஞ்சேன். என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி பேப்பரை இவங்க கிட்ட நான் இழுத்துக்கிட்டு வந்து வச்சேன். இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்களுக்கு எப்பவும் நான் இருப்பேன். டிங் டிங். அப்பா, இதோப்பா உங்க பேப்பர்ஸ் நான் கண்டுபிடிச்சு. வெரி குட் கெனிச்சி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா ஆமா, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வழியா பேப்பர்ஸ் கிடைச்சிருச்சு. வேலை போகாதல, திட்டு வாங்க மாட்டீங்கல்ல? இல்ல இனிமே திட்டலாம் மாட்டாரு. வெரி குட் கெனிச்சி, நீ பண்ணது உண்மையிலே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாத்தீங்களாமா, அப்பாவோட பேப்பர்ஸ் நான் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு. அத கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேமா. நானும் கூட ஹெல்ப் பண்ணனே. ஆமா, என் பேரை விட்ட பத்தியா. எப்படியோ இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன். அப்பா பேப்பர் கிடைச்சதுனால இவங்க திட்டு வாங்காம தப்பிச்சானுங்க. இல்லன்னா கெனிச்சு நிலைமை இன்னைக்கு அதோ கதிதான். டிங் டிங்.